நியூஸ் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இந்தியா பாகிஸ்தான் நடுவுல நடந்த இந்த தாக்குதலை பத்தி விளக்கி சொல்லியிருந்தாங்க இரண்டு பெண் அதிகாரிகள். யார் இவங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். இந்த தாக்குதல் குறித்து பாதுகாப்பு துறையின் சார்பாக கர்னல் சோஃபியா குரேஷி, விங் கமாண்டர் வியோம்கா சிங் என இரண்டு பெண் அதிகாரிகள் செய்தியாளர்களை சந்திச்சு விளக்கம் தெரிவிச்சிருந்தாங்க. கர்னல் சோஃபியா குரேஷி குஜராத்தை சேர்ந்தவர், ராணுவ குடும்பத்தை சேர்ந்த இவர் பண்பாட்டு ராணுவ பயிற்சியில் இந்திய ராணுவ படையில் தலைமை தாங்கிய முதல் பெண் அதிகாரி என பெருமை பெற்றவர். 2016ஆம் ஆண்டின் இந்தியாவின் மிகப்பெரிய வெளிநாட்டு ராணுவ பயிற்சியான எக்ஸசைஸ் ஃபோர்ஸ் 18இல் இந்திய அணியை இவர் வழிநடத்தி இருக்கிறார். தாக்குதலை விவரிக்க சோஃபியா குரேஷி, ராணுவ கட்டுப்பாட்டு கோட்டிலிருந்து LOC சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கோட்டியில் அமைந்துள்ள குல்பூர் பயங்கரவாத முகாம் மீது இந்திய ஆயுத படைகள் இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தின. ஏப்ரல் 20, 2023 அன்று பூஞ்சில் நடந்த தாக்குதல் ஜூன் 9, 2024 அன்று யாத்ரீகர்கள் சென்ற பேருந்து மீதான தாக்குதல் ஆகிய தாக்குதலுக்கு லஷ்கர்-இ-தொய்பா LNTயில் பயிற்சி அளிக்கப்பட்டது என்றார். விங் கமாண்டர் வியோம்கா சிங்கை பொறுத்தவரை அவர் பொறியியல் படித்திருக்கிறார். இந்திய விமானப்படையில் ஹெலிகாப்டர் விமானியாக நியமிக்கப்பட்ட இவர் டிசம்பர் 18, 2019 அன்று பறக்கும் பிரிவில் நிரந்தர ஆணையை பெற்றிருக்கிறார். இதுவரை அவர் 2500க்கும் மேற்பட்ட விமான பயணங்களை மேற்கொண்டிருக்கிறார். பல மீட்பு பணிகளில் அவர் முக்கிய பங்கு வகிக்கிறார். தாக்குதலை விவரித்த விங் கமாண்டர் வியோம்கா சிங், கொடூரமான பகல்காம் பயங்கரவாத தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்குவதற்காக இந்திய ஆயுத படைகளால் ஆபரேஷன் சிந்தூர் தொடங்கப்பட்டது. பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் முழுவதும் பரவியிருந்த 9 பயங்கரவாத முகாம்களை ராணுவம் வெற்றிகரமாக குறிவைத்து அழித்தது. பொதுமக்களுக்கும் உள்கட்டமைப்புக்கும் சேதம் ஏற்படுவதையும் தவிர்க்க தீவிரவாத குழுக்களின் இடங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டன. பாகிஸ்தானின் எந்த ஒரு எதிர்வினைகளையும் சமாளிக்க இந்தியா தயாராக இருக்கிறதா பேசியிருக்கிறாங்க.